الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة وقال الله سبحانه وتعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل فراغك إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. மேலும் அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் எக்காலத்திலும் தக்வா என்ற இறையச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, நாம் இருக்கும் இன்றைய நாள் ஷஅபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் நாம் நோன்புடன் அமர்ந்திருப்போம். இந்த ஷஅபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்திய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம், ரமதானுக்காக வேண்டி உம்மத்தை ரமதானுக்காக வேண்டி தயார்படுத்திய மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். அன்பு சகோதரர்களே, இந்த ஷஅபானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்தில் இருந்துதான் ரமதான் வரக்கூடிய ரமதானை எப்படி நாம் கழிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசனை செய்து அந்த ரமதானுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, உலகம்
சென்று கொண்டிருக்கக்கூடிய உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, ஃபித்னா எங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஃபித்னாவை தேடி போக தேவையில்லை. ஃபித்னா கைக்குள் இருக்கிறது. ஃபித்னா நடந்து போகும் போதும் இருக்கிறது. அப்படி ஃபித்னாக்கள் கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி. உம்மத்துகள் ஃபஸாதுடைய காலத்தில், ஃபஸாது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் யார் என்னுடைய ஒரு சுன்னாவை எடுத்து நடக்குகிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுடைய நன்மையை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஆலிம்களும் விதிவிலக்கு கிடையாது. ஆலிம்கள் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், மீனவர்கள், தொழிலாளிகள், முதலாளிமார்கள், ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்றால் ஈமான். ஈமான் இல்லாமல் இருப்பதினால் ஃபித்னாக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தில் பார்த்திருக்கிறோம், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதில் சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், சில முஸ்லிம் தலைவர்களும் இருக்கிறார்கள். இஸ்லாம் தான் சிறுவர்களுடைய சிறுவர் திருமணம், இஸ்லாம் என்பது சிறுவர்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று கூவித்திருந்தவர்கள், இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று கூவித்திருந்தவர்கள், சிறுமிகளை வைத்து பாலிய துஷ்பிரயோகம் செய்த அந்த உண்மையை நாம் கண்ணூடாக இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஈமான் இல்லாத காரணம். அதில் யகூதிகளை ஒரு புறம் வைப்போம், நஸ்ரானிகளை ஒரு புறம் வைப்போம், அதில் முஸ்லிம் தலைவர்களும் அதற்குள் இருப்பது நமக்கு கவலை அளிக்குகிறது. ஏனென்றால் ஈமான், அந்த ஈமான் இல்லாமல் இருந்தால் குர்ஆனை சுமந்தாலும் ஹதீஸை சுமந்தாலும் பெரும் பெரும் படிப்புகளை படித்தாலும் ஈமான் இல்லாமல் விட்டால் அவர்கள் யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் தான் வேலை செய்வார்கள் என்ற மறைமுகமான கசப்பான உண்மையை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த ரமதான் ஈமானை படிக்கக்கூடிய, ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய ரமதானாக இந்த ரமதானை நானும் நீங்களும் மாற்ற வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஈமானை படித்துக் கொடுக்கக்கூடிய, அதில் சிறுவர்கள், சிறுமிகள், வயோதிபர்கள், குறிப்பாக வாலிபர்கள், நாம் பெற்றோராகிய நமக்கு கடமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானிய பண்புகளை, ஈமான் அல்லாஹ்வின் அச்சம், ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு, ஈமான் இஸ்லாத்தின் விழுமியங்களை பாதுகாப்பது, ஈமான் இஸ்லாத்தின் அடையாளங்களை பாதுகாப்பது, இவைகளெல்லாம் ஈமானுக்குள் அடங்கி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அன்பு சகோதரர்களே, ஆரம்பத்தில் நான் ஓதிய ஆயத்து முஸ்லீம்களாக முஃமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இந்த ஆயத்தை ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடிய ஆயத்தை அன்பார்ந்தவர்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில சில இடங்களில் முழு சமுதாயத்தையும் விழித்துக் கூறுகிறார். அதில் உலகத்தில் பிறந்த முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் அதில் அடங்குவார்கள். ஆனால் குர்ஆனில் பல இடங்களில் ஈமானிய பண்புள்ள, அல்லாஹ்வை ஏற்ற ஈமான் உள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சில விடயங்களை கொடுக்கிறான். அதில் ஒரு விடயம்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும், அது மனைவியா, பிள்ளைகளா, பெண் பிள்ளைகளா, தாய் தகப்பனா,
சகோதரர்களா சகோதரிகளா அனைவரும் நம்மளுடைய குடும்பம். அன்பானவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, அன்பானவர்களே, நாம் ஒரு ஆளும் அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் குழந்தை பாக்கியம். நாம் ஒரு ஆளும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன். யா அல்லாஹ், எங்களுக்கு தந்த எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி விடுவாயாக. அன்பார்ந்தவர்களே, கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது? பிள்ளைகளுடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது? இந்த கேள்வியை ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டிய கேள்வி. அன்பார்ந்தவர்கள், இந்த காலத்தில் குர்ரத அய்யுன், கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது? நாம் நினைக்கக்கூடிய கண் குளிர்ச்சி எதில் தெரியுமா? எந்த புள்ள பெரிய பிள்ளையானதுக்கு பிறகு, ஒரு 5 வயசானதுக்கு பிறகு எந்த பிள்ளைய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறேன். எந்த புள்ள போற உடுப்பெல்லாம் பிராண்டட் உடுப்பு தான் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். எந்த புள்ள படிச்சு ஓஎல்ல 10 எடுத்திருக்கிறது. எந்த புள்ள ஏஎல்ல மெரிட்ல பாஸ், டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட். எந்த புள்ளதான் இந்த பகுதியில மிகப்பெரிய கோடீஸ்வரன். இதை நினைச்சு நாம் சந்தோஷப்படுறோம். இதுதான் கண் குளிர்ச்சி என்று. இதுலதான் கண் குளிச்சிருக்கிறது. எந்த பிள்ளைய படிக்க வச்சிட்டேன், எந்த பிள்ளைய பெரும் ஒரு செல்வந்தனாக மாத்திட்டேன், எந்த புள்ள இந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக மாத்திட்டேன், எனக்கு கண் குளிர்ச்சி நினைக்கிறோம். விளங்கி வச்சு கொள்ளுங்க, இதுல கண் குளிர்ச்சி அல்ல. இதில் கண் குளிர்ச்சி எப்போதும் கிடைக்காது. படிப்பினைக்காக சொல்கிறேன். எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ பெரும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் இது என்னுடைய மகன்தான் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். இவர் உங்களோட மகனாமே என்று கேட்டா வெட்கப்படுறாங்க, ஒளியிறாங்க. ஏண்டா மகன் காசிருக்கு அந்த மகன் ஈமான் இல்ல, அந்த மகன் பண்பு இல்ல. ஆட்சிக்கு அவன் நல்ல பண்பு வரல. அவன் ஒரு எஜுகேட்டடான ஒருத்தன் தான். அந்த எஜுகேஷன் அவனுக்கு பணத்துக்கு மட்டும்தான் உதவி செஞ்சிச்சு, ஈமானுக்கு உதவி செய்யல. அன்பு சகோதரர்களே, கண் குளிர்ச்சி எதில் இருக்குகிறது என்றால், கண் குளிர்ச்சி எதில் இருக்குகிறது என்றால், இந்த பிள்ளைக்கு ஈமான கொடுத்திருக்கிறேன், ஈமானை கொடுத்திருக்கிறேன். ஈமானை கொடுக்காத, ஈமானிய பண்புகளை கொடுக்காத எல்லா பெற்றோர்களும் ஃபெயிலியர். அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாலிபர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை, தஅல்லம்னல் ஈமான் கபல அன் நதஅல்லமல் குர்ஆன். நாங்கள் குர்ஆன படிக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஈமான படிச்சோம். சும்ம நதஅல்லமல் குர்ஆன், ஈமான படிச்சதுக்கு பின்னால்தான் குர்ஆன படிச்சோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, அப்படி படிச்சதினால ஈமான் இருந்துச்சு. குர்ஆன படிச்சோம்,
ஈமான் கூடிக்கொண்டு சென்றுச்சு. அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்களாக எந்த ஒரு கட்டளையும், அது தொழுகையா நோம்பா எதுவும் 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் கடமையாக்கப்படல. அந்த 10 வருஷமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்னன்னா, ஈமானை படிச்சு கொடுத்தாங்க. ஈமான படிச்சு கொடுத்தாங்க. ஈமானிய பண்புகளை படிச்சு கொடுத்தாங்க. அதனால இந்த ரமலான் முதலாவது நம்ம விளங்கணும், இந்த ரமலானில ஷரியாவுடைய பாடத்திட்டம், மார்க்கத்தின் பாடத்திட்டம், ஈமானுடைய பாடத்திட்டம் இந்த ரமலானில நம்முடைய வீட்டில் படிச்சு கொடுக்கப்படணும். ஈமான் படிச்சு கொடுக்காமல், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றோ, ஈமானை படிச்சு கொடுக்காமல் நாம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாலும் அந்த குர்ஆனினால பிரயோஜனத்தை அடைய முடியாதவா. ஈமானை படிக்காமல் வெறும் முஸ்லீம்களாக இருந்தோம் என்றால் யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இந்த ரமலான் ஈமானை படிச்சு கொடுக்கக்கூடிய, ஈமானை படிச்சு கொடுக்காம இந்த ரமலானை கழிச்சிருவோம் என்றா நோன்பு 5 வரைக்கும் பள்ளி கிரௌட்டாக இருக்கும். 27ஆம் கிழமை மட்டும் கிரௌட்டாக இருக்கும், அல்லது ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் கிரௌட்டாக இருக்கும். நோன்பு பிடிச்சது மாத்திரம்தான், அதுவும் நம்ம பிடிக்கல, ஷைத்தான கட்டி வச்சத்தினால நம்மளை ஷைத்தான் வந்து கெடுக்கல. அதனால நம்ம நோன்பு பிடிச்சோம். ஷைத்தான் ரிலீஸ் ஆகிட்டான்டா, ஈமான படிக்கலண்டா, ஈமான படிக்கலண்டா நாம் ரமலானுக்கு பின்னால பாவம் செய்யக்கூடிய அடியார்களாக மாறிடுவோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினாக இருக்கும் போதோ, ஈமான் உள்ளவனாக இருக்கும் போதோ அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஈமானுடன் இருக்கும் போதோ அவன் களவெடுக்க மாட்டான். எந்த ஒரு விடயத்தை சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஈமான் என்கிறது என்னண்டா, என்ற பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டுபடுத்தணும். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எங்கே நீ சென்றாலும் மகனே அல்லாஹ்வை பயந்து கொள். நீ ஒரு டாக்டராக ஆகிட்டாயா, இன்ஜினியராக ஆகிட்டாயா, சயின்டிஸ்டாக ஆகிட்டாயா, ஒரு டீச்சராக மாறிட்டாயா, நீ எங்க போனாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். அப்படி படிச்சு கொடுத்து, அப்படி ஈமான் அல்லாஹ்வுடைய பயத்தை படிச்சு கொடுத்து ஒரு டாக்டராக மாறாரா, அந்த டாக்டரால உம்மத்து பிரயோஜனம் அடையும். அந்த சயின்டிஸ்டால உம்மத்து பிரயோஜனம் அடையும். இல்லாட்டி ஈமான படிச்சு கொடுக்கலண்டா, டாக்டர்ங்கிறது, இன்ஜினியர்ங்கிறது, சயின்டிஸ்ட்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும், ஒரு தொழில், சல்லியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழிலாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 7 வயசு ஒரு சிறுவருக்கு ஈமான படிச்சு கொடுத்தாங்க. ஈமான படிச்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிரயாணம் போவதாக இருந்தாலும் தனக்கு பக்கத்தில் வாலிபர்களை வைத்துக் கொள்வாங்க. வாலிபர்களே, இந்த ரமலான் இரவு நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுவதற்கு அல்ல ரமலான். வாலிபர்களே, இந்த ரமலான் இரவு நேரத்தில் பேட்மின் விளையாடுவது அல்ல ரமலான். வாலிபர்களே, இரவு நேரம் விழித்து ரோட்டு சுத்துவது அல்ல ரமலான். இந்த ரமலானை வாலிப சமுதாயம்
ஈமானை படிக்கக்கூடிய வாலிபர்களாக மாறுவதற்கு ரமலான். அன்பார்ந்தவர்கள், ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வாலிபம் என்பது 3 கட்டம் இருக்கிறது. ஒன்று சிறுவர், நம்ம சிறுபிராயம், இரண்டாவது வாலிபம், மூன்றாவது வயோதிபம். இந்த 3நிலையும் முதலாவது சிறுவர் பிராயம், நமக்கு எதுவும் தெரியாது, ஒன்றும் அறியாது. அதனால சிறுவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. வயோதிபம், அல்லாஹ்வின் ரசூல் வயோதிபத்தில் கஷ்டப்படுவதை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார். வயோதிபத்தினாலையும் நம்மளுக்கு நினைக்கத்தை செய்ய இயலா. நம்மளை தீர்மானிக்க கூடிய வயசு என்னண்டா நம்முடைய வாலிபம். அந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின். 5 விஷயம் வருவதற்கு முன்னால 5 விஷயத்தை கனிமத்தாக, நியாமத்தாக, பொக்கிஷமாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஷபாபக கப்ல ஹரமிக். உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்கள், வாலிபம் வயசு இருக்கிறது. அந்த வாலிப வயசில்தான் நாம் மரணத்திற்கு பின்னால் நாம் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய வயது. அன்பார்ந்தவர்கள், ஏனென்றால் மஹ்ஷருடைய மைதானம், மஹ்ஷருடைய மைதானத்துக்கு ஸ்லப் இல்லை, வெறும் மைதானம் தான். சூரியன் அண்மையில் இருக்கும். அங்கே மஹ்ஷருடைய மைதானத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளில் ஒன்றுதான் வயோதிபத்தை பற்றி கேட்கப்படாது, சிறுபிராயத்தை பற்றி கேட்கப்படாது. அங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றா, உண்ட வாலிபத்தை எப்படி கழித்தாய்? வாலிபத்தை எதில கழித்தாய்? வாலிபத்தை ஈமானிய பண்போடு கழித்தாரா? அந்த கேள்விக்கு பதில் சரி என்றா அங்கே நிழலே கிடையாது. எங்கேயும் மஹ்ஷருடைய மைதானத்தில் காசு கொடுத்தும் நிழலை வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய அரிசி கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய அரிசி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அரிசிக்கு கீழால் நிழல் கொஞ்சம் இருக்கும், நிழல் கொஞ்சம் இருக்கும். அந்த நிழலில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். 7 பேருக்கு தான். யாரு? அதில் ஒருவர் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தன் வாலிபத்தை கழித்த அந்த வாலிபன். உலகத்தில் நாங்க கண்டிருக்கிறோம், நாங்க கேட்டிருக்கிறோம், சில வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்து நடைபெறக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்கள் வார, மச்சான் நீ என்னடா தொப்பியும் கையும் மாத்திரீராய், தொழுகை நோம்பு மாத்திரீராய், இது வாலிபம் என்கிறது. தட்ஸ் ஃபார் ஃபன். ஃபன் எடுக்கிற காலம் அது. இந்த காலத்துல ஃபன் எடுக்காட்டி நம்ம எந்த காலத்துல ஃபன் எடுக்கிற? சில வாலிபர்கள் நாங்க கண்டிருக்கிறோம். சில வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்து பாங்கு பரித நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் சில வாலிபர்கள் கிண்டல் அடிப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க. அன்பு சகோதரர்களே, இந்த கிண்டலும் நையாண்டியும் எப்போது அந்த வாலிபர்களுக்கு தெரியுமா? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் கிண்டல் அடிக்கப்பட்டவன், வாலிபத்தை சரியாக கழித்தவன், அரிசுடைய நிழலுக்கு கீழால், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நிழலுக்கு கீழால் இருப்பான்.
படித்தவர்கள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டு அந்த மஸ்ஜிதுடைய மைதானத்தில் வேர்வையில் மூழ்குவார்கள், நகத்தை கடிச்சு கடிச்சு துப்புவார்கள். அன்பு சகோதரர்களே, வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆசை வராமல் வாலிபம் எங்க கூட முறுக்கு பெறக்கூடிய காலம் தான். பாவம் செய்வதற்கு தூண்டும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட ஒரு வாலிபன் வருகிறான். நல்லாக சிந்திங்க இந்த ஹதீஸ. ஒரு வாலிபன் வந்து கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் யஅதன் லி பிஸ்ஸினா. எப்படி கேள்வி இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கொண்டிருந்து ஒரு சஹாபியாக மாறியவர். அந்த வாலிப சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஜினா செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. இந்த கேள்விய நம்மள வாலிபன் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லிருப்போம்? பள்ளி தலைவர்களே, பள்ளியை பொருட்படுத்தவர்களே, வாலிபர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்க. வாலிபர்களுக்கு நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு வரும்போது, இப்படியான சிந்தனைகள் வராமல் இருக்காது ஒரு காலம். வாலிபர்களாக இருந்தால் இந்த சிந்தனை வரத்தான் செய்யும். மிம்பரில் சொல்லுகிறேன், அந்த சிந்தனை வரும்போது அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய உலமாக்களை சந்தியுங்கள், தக்வா உள்ளவர்களை சந்தியுங்கள். ஹஸரத், எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது, மனுஷன் தானே வாப்பா. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 ஹதீஸ சொல்லல, குர்ஆனிலிருந்து வசனம் ஓதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி ஒன்று பின்னாக வந்துச்சு. உங்களோட உம்மாவோட இன்னொருவன் செய்வதை விரும்புவீங்களா? உங்களுடைய சகோதரியோட இன்னொருத்தன் செய்வதை விரும்புவீங்களா? உங்களுடைய சாட்சியோட உன மாமியோட இன்னொருவர் செய்வதை விரும்புவீங்களா? அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்படுகிறது மருந்து. அந்த வாலிபன் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் கேட்டதுக்கு பிறகு விபச்சாரம் என்பதே எனக்கு மிக வெறுப்பாக இருந்துச்சு. வாலிபர் சமுதாயமே, நம்ம உலமாக்களை தெரிந்த பள்ளிவாசல்கள் என்பது, நான் எந்த ரெஸ்டி போட்டையும் பேசல, பொதுவாகத்தான் பேசுறேன். மறு இறங்கினத்துக்கு போது அந்த ரெஸ்டி போட்டத்தை இந்த ரெஸ்டி போட்ட கைத்துன்னு விளக்க சொல்றவங்க. அன்பு சகோதரர்களே, வாலிப பள்ளி தலைவர்களே, ஊருடைய பொறுப்புதாரிகளே, நாம் பள்ளியை பெருசாக்குவது, ரமதானுடைய காலத்தில் பயின்றடிப்பது, ரமதானுக்கு கஞ்சிக்கு முறை போடுவது அல்ல நம்முடைய பொறுப்பு. அது ஒரு பொறுப்பின் ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டியது. கஞ்சிக்கு போட்டி போட்டு யாருடைய கஞ்சி சிறப்பான கஞ்சி, எந்த பள்ளி கஞ்சி நல்ல கஞ்சி, எந்த பள்ளியில இறைச்சி கஞ்சி என்று தேடுவதற்கல்ல ரமதான். ஊர் தலைவர்கள் ஒவ்வொரு சிந்திக்கணும். இந்த ரமதானுடைய காலத்தில் ஷைத்தான் விலங்கிடப்பட்ட இந்த காலத்தில் நம்ம வாலிப சமுதாயத்துக்கு எப்படி தீனை கொண்டு கொடுக்க முடியும்? ஒரு கவலையான ஒரு செய்தி என்னன்னா, எல்லா பள்ளிவாசல்ல, குறிப்பாக நம்ம பகுதியில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலையும் பேங்க் பேலன்ஸ பார்த்தா எப்படியும் லட்சக்கணக்கானுக்கு மேலதான் பேங்க் பேலன்ஸ் இருக்கும். எந்த பள்ளிவாசலும் கஷ்டப்படுற பள்ளிவாசல் இல்லை.
நம்மள பள்ளிவாசல் எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல் கட்டண்டா இன்னொரு ஊருக்கு போய் நம்ம ஹதியா கட்டிக்குவோம். அல்லாஹ் நியமத்தை தந்திருக்கிறான். அந்த பள்ளி காசுகளை பேங்க்ல வச்சு 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 பள்ளிக்கு பெயிண்டும் பள்ளிக்கு லைட்டும் பள்ளிக்கு ஏசியும் போடுவதல்ல. 24 மணித்தியாலம் உலமாக்களை வச்சு இயங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் தகுதி உள்ள உலமாக்களை கொண்டு வாருங்கள். கொஞ்சம் வயது சென்ற உலமாக்களை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு பள்ளியை கவனிப்பதல்ல பொறுப்பு. அவர்களை வைத்து வாலிபர்கள் சிந்தனைகள் மாறும் போது, பாவங்கள் செய்வதற்கு தூண்டும் போது அந்த வாலிபன் அந்த அசுரத்தை வந்து சந்திக்கணும். அவர் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும். அவருடைய பிரச்சனைகளை சொல்லும் போது எப்படி அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஜினா செய்வதற்கு அனுமதி தாங்க என்று கேட்கும் போது, இந்த காலத்தில் நம்மட வாலிபர்களை மனசை தொட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குங்கிறத கேட்டா நம்முடைய கொப்பி கணக்கில் எழுதலாம். ஒவ்வொன்றுக்கும் மறந்து கொடுக்கலா. ஈமான கொடுத்தா எல்லாம் பறந்துடும். ஈமான கொடுத்தா எல்லாம் பறந்துடும். அத ஒரு பள்ளிவாசல் முன்னுக்கு வந்து இந்த பகுதியில செஞ்சு காட்டுங்க. நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன். கண்டியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல 5 நேரத்துக்கு 4 இமாம். 5 நேரத்துக்கு 4 இமாம். நம்மளுக்கு 2 இமாம் வைக்கக்குள்ளேயே சம்பளத்தை பத்தி நம்ம சண்டை பிடிக்கிறேன். அதுல ஒரு இமாம வச்சிருக்கிறாங்க. நல்ல வயது போனவர், நல்ல சிந்தனை உள்ளவர், நல்ல தக்குவாதாரி. அவரை வச்சிருக்கிறாங்க என்னத்துக்கண்டா, அவர் பள்ளிவாசலுக்கு அவருக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கி. அந்த இடத்துல வாலிபர்கள் ஒவ்வொரு நேரத்தை கொடுத்து அந்த வாலிபர்கள் அவரை வந்து சந்திக்கிறார். சந்திச்சு அசரத் இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு, அது அமானியத்தை பாதுகாக்கிறவரு, அதுக்கு மருந்தை கொடுத்து அனுப்புறார். இதுதான் பள்ளி பொறுப்புதாரிகள் செய்ய வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசல்ல மாவுல் போடல, மண்தான், வெளிச்சமும் இல்லை. உமரதுடைய காலத்தில் வெளிச்சம் ஊட்டப்பட்டுச்சு. அந்த மதீனா அந்த பள்ளி வாசலுக்குள்ள இருந்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பணி இதுதான். வாலிபர்களுக்கு எப்படி வழிகாட்டாங்க பாருங்க. இப்னு அப்பாஸ் சாச்சாட மகன் கூப்பிட்டு வாகனத்தில் வச்சு சொல்றாங்க, இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக. இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வை பாதுகாரு. இஹ்ஃபதுல்லாஹ தஜிது துஜாஹக. நீ அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பாதுகாரு. நாம் ஒவ்வொரு வாலிபர்களும் உள்ளத்தில் நீயத்து வைக்கணும். நான் உயிரோடு இருக்கும் போது இந்த மார்க்கத்தில் ஏதாவது குறை வாரத்தை எந்த வாலிபத்தை நான் பயன்படுத்தி நான் என்ன செய்யணும் என்றா, நான் வாலிபனாக இருக்கும் போது இந்த தீனில எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. இந்த வெள்ள நிவாரணம் ஒவ்வொரு ஊரும் முயற்சி செஞ்சிச்சு. அண்மையில் நடந்த வெள்ள நிவாரணத்தில் எல்லா ஊர்களும் முயற்சி செஞ்சிச்சு. பெரும் பெரும் தொகைகளை நம்ம ஒன்று திரட்டினோம். அந்த வெள்ள நிவாரண சந்தர்ப்பத்தில் நான் பெருமைக்கு சொல்லல, என் மனசிலிருந்து வந்தது என்னண்டா, ஒரு பள்ளி பொறுப்புதாரிகளா ஊர் பொறுப்புதாரிகளா ஒன்றை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வெறும் வயது போனவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்க கூடாது. எங்களை ஊரை வச்சு சொல்றேன். அந்த வெள்ள நிவாரண சந்தர்ப்பத்தில் இருக்கிற ரெஸ்ட் போர்ட் மட்டும்தான்
அந்த வெள்ள நிவாரணத்தை சேகரிக்கிற முயற்சி செஞ்சிருந்தா அந்த வெள்ள நிவாரணம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு தொகையை நம்ம கண்டிருக்க மாட்டோம். என்னன்னு பார்த்தா அந்த வெள்ள நிவாரண சந்தர்ப்பத்தில் ஊர்ல இருந்த வாலிபர்கள் எல்லாரும் முன்னுக்கு வந்தாங்க. உண்மையா பொய்யான்னு பாருங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பாருங்க. அந்த ஊர்ல இருந்த விளையாட்டு கழகங்கள் என்றும் மறக்க முடியாதவர்கள், அந்த விளையாட்டு கழகங்கள் ஜனாசா சங்கங்கள் முன்னுக்கு வந்ததினாலதான் ஒரு பெரும் ஒரு தொகையை நம்ம சேகரிச்சோம். எங்க ஊர்ல ஒவ்வொரு ரோட்டாக போனோம். வெஸ்டி போட்டாக வந்தவர் எல்லாரும் போர் போய் வயசு போனவங்க ஏழா ஒன்று ஊர் ஃபுல்லாக நடக்கிற எப்படி நடக்கிற வாலிபர்கள் முன்னுக்கு வந்தாங்க. இத ரசூலுல்லாஹ்வே சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரயாணத்தில் போகும்போது வாலிபர்கள் முன்னுக்கு நிற்பாங்க. அதிலிருந்து ஒரு முடிவெடுக்கணும் என்னென்ன